ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். வந்து பார்த்தா உண்மையிலேயே சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல் கிடையாது, மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு விதை. அந்த கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. நல்லா திறந்துக்கிட்டே போகும்போது இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவேன். இந்த 36 லட்சம் ஆண்டுகள்ல மனிதன் என்ற இந்த உயிரினத்துக்குள்ளதான் வெளியே தெரியாத ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு பேரு தன்னம்பிக்கை. அத்தனை நாள் கீழே இருந்தே மேடையை பார்த்த ராஜ்மோகன் முதல் முறையா மேடைக்கு மேலே ஏறி இப்படி வந்து எனக்காக கை தட்டிய ஒரு 100 பேரை பார்த்தபோது, ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி என் இடுப்புலயே வச்சுக்கிறாங்க அம்மா. அந்த குழந்தையின் வாய் தொட்டு விடும் தூரத்தில் இருக்கணும் என் கண்ணோன்னு நினைக்கிறாங்க அம்மா. ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும் என் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பா அம்மா. இங்க வர்ற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் தாங்க ஸ்டாஃப்ஸுக்கு. இந்த மேடையில பரிசு வாங்குறவங்க மட்டும் கிடையாது, இந்த மேடை மேல ஏறுவதே ஒரு பெரும் பரிசு. எந்த பக்கம் யார் தள்ளி விட்டாலும் அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வத்தின் அருளோட மறுபடியும் எழுந்து நிக்கணும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மோட்டிவேஷனல் பொம்மைனா நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை ஆச்சாரியா பள்ளிக்கூடம் செய்ய வேண்டும். அன்பான பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், இந்த அரங்கத்தில் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், முழு நிகழ்ச்சியும் நாமெல்லாம் உட்கார்ந்தே ரசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோகிராஃபர், போட்டோகிராஃபர், டிஜே, தொகுப்பாளர், டீச்சர் எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். வந்து பார்த்தா உண்மையிலேயே சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல் கிடையாது, மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு விதை. ஆச்சாரியா என்பது ஆச்சரியங்கள் நிறைந்தது தான் இந்த ஆச்சாரியா. இப்படி ஒரு ஆனுவல் டே ரிப்போர்ட்டை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. பொதுவாக ஒரு பிரின்சிபல் வருவாங்க, ஆனுவல் டே ரிப்போர்ட்னா அவங்க ஒன்று பார்த்து படிப்பாங்க, எங்களுக்கெல்லாம் தூக்கமே வந்துடும். ஆனால் இந்த ஆனுவல் டே ரிப்போர்ட் நான் எல்இடியில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு சாதனையாக சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு மாணவர்களும், அந்த மல்லர் கம்பத்தில் ஏறிய மாணவ செல்வங்கள், அந்த ஒலிம்பியாடில் கலந்து கொண்டவர்கள், அந்த என்சிசி கேடட்டில் கலந்துக்கிட்டவங்க, அந்த கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. நல்லா திறந்துக்கிட்டே போகும்போது இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவேன். ஆனால் கண்ணை கட்டி கொண்டு அவ்வளோ சாமர்த்தியமாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன். வெறும் படிப்பல்ல வாழ்க்கை, வெறும் மார்க் வாங்குறது, மதிப்பெண் வாங்குவதல்ல வாழ்க்கை, சமூகத்தில் இந்த குழந்தைகள் நல்ல மதிப்பு வாங்குவது வாழ்க்கைன்னு புரிந்து வைத்திருக்கிற ஆச்சாரியாவுடைய சீஃப் மென்டருக்கு நல்ல கைத்தட்டல் தரலாம். எல்லாம் பத்தாது, நல்லா தட்டுங்க. அருமையான ஒரு முன்னெடுப்பு. நம்ம ஜிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன். பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. குட்டி குட்டி குழந்தைகள் செல்வங்கள்லாம் இது மாதிரி சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து எனக்கு ஒரு சாதனை எங்கள் ஸ்கூலில். உங்கள் ஸ்கூல் சாதனையெல்லாம் சொன்னீங்கல்ல, எங்கள் ஸ்கூல், நான் பேசும்போது பின்னாடி நானே வரேனா? அப்போ இப்படி தள்ளி நிற்கவா? பாருங்கள், இன்றைக்கி டபுள் ஆக்ஷன். நான் படிக்கும்போது ஒரு சாதனை பண்ணேன். கைத்தட்ட மாட்டீங்களா நான் சாதனை பண்ணதுக்கு? அது என்ன சாதனைனா, நான் படித்த ஸ்கூலில் இந்த உலகத்திலே மக்கு மாணவன்னு எல்லா வருஷமே நான் தான் பேர் வாங்குவேன். அப்படி ஒரு சாதனை. பின்னாடி 13 பேர் யாரும் என் ஆளு கை தட்டியிருக்கான். நானும் அந்த குரூப் தான். ஹலோ யா. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்குவேன், படிப்பு வராது, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏதாவது ஒன்று நடக்கட்டும் வாழ்க்கையில் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சும்மா இருந்தேன். எல்லாம் பார்க்குறவங்களாம் டென்ஷனாக, என்னடா சும்மாவே இருக்க? சும்மா இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எழுந்து போய் அங்கே இருக்க சுவிட்சை போடலான்னு தோணும். வெயிட் பண்ணுவோம். அந்த பக்கம் அம்மா போகுது, அம்மா என்னப்பா அந்த சுவிட்சை போட்டுப்போ அப்படிமா. அடப்பாவி, எழுந்து சுவிட்சு கூட போட மாட்டானே. அப்படி இருந்தேன். டியூஷன் போஸ்ட்னாங்க, போனேன். எக்ஸாம்ஸ் வந்தது, படிக்க சொன்னாங்க, படித்தேன். நீங்களாம் வந்து நீங்கள் கிரேடிங் சிஸ்டம் மார்க்ஸ்லாம் மாறிடுத்து. நான் படிக்கும் பொழுதெல்லாம் மார்க்லாம் வந்து, நான்லாம் +2 நான் நினைக்கிறேன் 1200 மார்க்குக்கு எழுதுனேன். ஏன் எழுதுனேனே தெரில. ரிசல்ட் வந்தது. வாங்கினோடனே நான் வீட்டில் கொண்டு வந்து என்னுடைய மார்க் ஷீட்டை கொடுத்துட்டு எங்கள் அம்மா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசுகிற போது அம்மாவை பற்றி, பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி தெய்வமாக சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இந்த ராஜ்மோகனுடைய கேவலமான மார்க் ஷீட்டை பார்த்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரில, விடு அப்படின்னாங்க. அவ்வளோ கம்மியான மார்க்கை பார்த்துட்டு தாய் பாசம், பரவாயில்ல விடுனாங்க. எங்கள் அம்மா அடுத்து இன்னொன்று சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. நீ வேணால் ரீவேல்யூஷன் போடுறியான்னாங்க. ஐயோ, எழுதுன்னு எனக்கு தெரியும், சத்தியமாக நான் ஃபெயில் ஆயிடுவேன், அதெல்லாம் வேண்டாமான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னைய பார்த்தாரு, கூப்பிட்டார், தனியாக கூப்பிட்டு, மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உனக்கு படிப்புலாம் வரல, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னார். நான் ஒத்துக்கல. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படின்னு சண்டை போட்டு வீட்டில் இருந்த காசு எடுத்துகிட்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன்.
சேர்ந்தப்ப ஜாலியாக இருந்தது. எல்லாரும் வந்து பஸ்ஸில் போவோம், ஐடி கார்டு கொடுத்தாங்க, கலர் ட்ரெஸ்ஸு. இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் பேசுகிறேன் பாருங்கள், இந்த மைக்ரோஃபோன் உள்ளார ஐசி அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இதை ஜெர்மனியில் தான் கண்டுபிடிச்சாங்க இன்ஜினியர்ஸ். அங்கேருந்து இன்னும் இம்போர்ட் பண்ணுறோம். நான் பேசுவது பாருங்கள், எனக்கே தெரியுது. எல்இடி ஸ்க்ரீன் பரவாயில்ல, நேரில் விட அதில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கேன். இந்த எல்இடி உள்ளார ஒரு காம்போனன்ட் இருக்கு. இது சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா கண்டுபிடிச்சது சைனாவுடைய இன்ஜினியர்ஸ். இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபேன், இந்த ஏர் கூலர், அங்கே இருக்கிற கன்சோல் ஒவ்வொன்றும் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சது. பொதுவா 3வது ஆண்டு 4வது ஆண்டு படிக்கிற மாணவர்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நான் காலேஜ் சேர்ந்த ஒரே வாரத்தில் ஒன்று கண்டுபிடிச்சேன். கை தட்ட மாட்டீங்களா? ஒரே வாரத்தில் உலக சாதனை. என்ன தெரியுமா? அந்த இன்ஜினியரிங் காலேஜ் யாரும் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது, கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் பயங்கரமாக படிக்கிறாங்க, மேக்ஸ் பூந்து விளையாடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஒன்னே ஒன்று பண்ணேன். என்ன தெரியுமா? தன்னம்பிக்கையோடு இருந்தேன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருந்தேன். ஹியூமன் பாடி இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி. அதனால தான் இதுக்கு பேர் கால். நம்ம பூமியில் சாய்கிற போது நல்லா கவனிச்சிங்கன்னா முதல்ல முட்டுகிற இடம், அதனால இதுக்கு பேர் முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆக பிரித்தா இடையில் வர பகுதி இடை. சாப்பிட்ற உணவு கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வயிறு. இதமான அன்பான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமாக இருக்கும். மொத்த உடலுக்கும் ஒரு தலைவர் வேணும் இல்லையா? ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தலைவரின் பேர் தலை. தலையையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கும் இடத்தின் பேர் கழுத்து. தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை, முடிச்சுக்க, நல்லதுக்கு பேர் முடி. 36 லட்சம் ஆண்டுகளில் டைனோசரஸ் செத்து போச்சு, பல உயிரினங்கள் செத்து போச்சு. மனிதன் இந்த சின்ன உடல், டைனோசரஸ் எவ்வளோ பெருசு, அதே செத்து போச்சு. மனிதன் என்ற சின்ன உடல் ஏன் தெரியுமா பொழைச்சிக்கிட்டே இருக்கு? இந்த 36 லட்சம் ஆண்டுகளில் மனிதன் என்ற இந்த உயிரினத்துக்குள்ளதான் வெளியே தெரியாத ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு பேரு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை. நீங்க ஜெயிக்கலாம். நீங்க நினைச்சா என்ன வேணா ஆகலாம். இந்தியாவின் ஜனாதிபதி ஆகலாம், மிக சிறந்த விஞ்ஞானி ஆகலாம், அற்புதமான தலைவராகலாம். என்ன வேணும்? கொஞ்சம் தன்னம்பிக்கை வேணும். குழந்தைகளுக்கு நீங்க கத்து தரணும், சொல்லணும். குழந்தைகளுக்கு சொன்னாதான் புரியும். அன்றிலிருந்து என் பேர் மாறி போச்சு. பிரின்சிபால் கூப்பிட்டு அடுத்த நாள், தம்பி நீ நல்லா பேசிட்டேன். ஆமாம் சார், போ இந்த காலேஜ் பேசு, போ இந்த டிஸ்ட்ரிக்ட் பேசு. ஒரு சாதாரண லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்த ஒரு சின்ன பையன், நான் கம்மியாக மார்க் வாங்கக்கூடியவன், மக்கு பையன். மார்க் மட்டுமே வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய காலேஜுக்காக போய் பரிசுகள் வாங்கினேன், மாவட்ட அளவில் பரிசுகள் வாங்கினேன், மாநில அளவில் பரிசுகள் வாங்கினேன். கல்லூரியில் என்னுடைய புகைப்படம் போட்டு பாராட்டு சான்றிதழ் ஒட்டி கொண்டே இருப்பாங்க. அப்போதான் விஜய் டிவியில் ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேர்தல் நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆசையா போய் கலந்துக்கிட்டேன். BA MA தமிழ் படித்த பண்டிதர்கள், அவர்களுக்கு வகுப்பெடுக்கும் பேராசிரியர்கள் கலந்துக்கிட்டாங்க. 38 மாவட்டத்தில் நடைபெற்றது போட்டி. வெளிநாட்டிலிருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓராண்டு காலம் நடைபெற்றது தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 1 லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வின்னராய் வந்தேன் என்பதை பணிவோடு இந்த சபையின் முன்னால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கை சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. இங்கே இருக்கவங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நீங்கள் 2 பேரும் ஒரு டீமு. ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி ஏன் இடுப்புலேயே வச்சுக்கிறாங்க அம்மா. அந்த குழந்தையின் வாய் தொட்டு விடும் தூரத்தில் இருக்கணும். என் கண்ணோன்னு நினைக்கிறாங்க அம்மா. சிரிக்குதா, பிள்ளை அழுவுதா, பசிக்குதான்னு அம்மாவுக்கு தான் தெரியும். அதே குழந்தைய தூக்கி அப்பா தோளில் வச்சுக்குவோம் தெரியுமா? ரோட்டுக்கு போனாலும் திருவிழாவுக்கு போனாலும் தோளில் வச்சுக்கிட்டு போவோம். ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உயரத்தை கூட என் பாப்பா பார்க்கணும், என் பையன் பார்க்கணும்னு நினைக்கிறது தான் அப்பா. தூக்கி குழந்தைய தோளுக்கு மேலே வச்சு காட்டுவார் அப்பா. அந்த 2 தியாகிகளுக்கு நல்லா கைத்தட்டல் கொடுங்கயா. அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. இப்போதான் முக்கியமான கட்டம். இங்கே இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. ஒவ்வொரு அப்பா அம்மாக்கும் என் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பா அம்மா. இங்கே வர்ற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் தாங்க ஸ்டாஃப்ஸுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கூட்டணி வைத்தால்தான் குழந்தைகள் என்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ஜெயிப்பார்கள். இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறதால இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரு டீமு. அப்போ தான் பையனுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது படிநிலை அல்ல, அதுதான் அவர்களினுடைய 4 திசை. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மாதிரி மாதா ஒரு பக்கம் நிற்கணும், அப்பா ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கணும், குரு ஒரு பக்கம் அவர்களுடைய லைஃபை டெடிகேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும், அந்த தெய்வம் அவர்களின் வழித்துணையாக வந்து அவர்களுக்கு திசை காட்டணும். இந்த 4ம் ஆச்சாரியா பள்ளிக்கூடத்தில் இருப்பதை உள்ளே நுழைந்த அந்த நொடியே நான் உணர்ந்து கொண்டேன். இது பள்ளிக்கூடம் அல்ல, கோயில். உண்மையிலே பெரிய புண்ணியம் உங்களுக்கு. எல்லா ஊர்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிய புண்ணியம். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த மேடையில் பரிசு வாங்குறவங்க மட்டும் கிடையாது, இந்த மேடை மேலே ஏறுவதே ஒரு பெரும் பரிசு.
எந்த உலகத்தில் வேணால் யார் வேணால் பிறக்கலாம். ஆனால் இந்த இந்திய தேசத்தில் ஒரு புண்ணியம் பண்ணாதான் மறுபடியும் இந்திய மண்ணில் ஒரு குழந்தை வந்து பிறக்கவே முடியும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எல்லா வகையான இயற்கை வளமும் இருக்குது. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, 38 மாவட்டத்துலேயும் ஒரு உயிர் பொருள், விளைப்பொருள், கலைப்பொருள், பண்பாட்டு பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்கும். பத்தமடனா பாய், திருநெல்வேலினா தாமரச்சத்து நிறைந்த தாமிரபரணியின் தண்ணியில் செஞ்ச அல்வா. இந்த பக்கம் அவங்க காஞ்சிபுரம்னா பட்டு. சைனாக்காரன் முதல்ல ஆச்சரியப்பட்டு போனது, எப்படா ஒரு பூச்சியினுடைய எச்சில் இருந்து ஒரு பட்டாடை உருவாக்குறாங்க, பல நூறாண்டு அப்படியே இருக்கேன்னு பார்க்குறான். தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை, காவிரி ஆற்று மண்ணெடுத்து வெயிலில் 3 நாள் நிழலில் 3 நாள் காய வச்சு அடிபாகம் செஞ்சு நடுபாகம் செஞ்சு தலையை மாட்டோம்னா பார்த்துருக்கீங்களா தலையாட்டி பொம்மை? எந்த பக்கம் தள்ளினாலும் என்ன பண்ணோம், மறுபடியும் எழுந்து ஸ்ட்ரைட்டாக நின்றோம். கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக நிற்கும். உங்களுக்கு இது ஒரு பெரிய லெசன். உங்களை பிடிச்சி தள்ளுவாங்கன்னா கிரவுண்டில் தள்ளுறது கிடையாது, லைஃப்பில் யாராவது காலவாரி விடுவாங்க. எந்த பக்கம் யார் தள்ளி விட்டாலும் அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வத்தின் அருளோட மறுபடியும் எழுந்து நிற்கணும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மோட்டிவேஷனல் பொம்மைனா நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், அவன் நிறைய பேட்மேன்னு எந்த மேனும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நேராக நடக்க மாட்டான், தலைகளாக தொங்குவான், கயிறை பிடிச்சி தொங்குவான், பின்னாடி பெட்ஷீட்டை மாட்டிக்கிட்டு பறப்பான். அவனை யாருமே நீங்கள் நேரில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம விளையாட்டு பொருளை பாருங்க, தாத்தா பாட்டியை வச்சு தான் விளையாட்டு பொருட்களையும் நம்ம வைத்திருப்போம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த தேசத்தின் அருமையை, இந்த தேசத்தின் பெருமையை, இந்த மண்ணின் பெருமையை மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் கையில் நீங்கள் தர வேண்டும். இந்த ஆச்சாரியா பள்ளி குடும்பத்திற்கு நான் முதல் முறை வரேன், இனி பல முறை வருவேன், அவங்க கூப்பிடாட்டியும் வருவேன், ஆடியன்ஸாவது வருவேன். அத்தனை அற்புதமான ஒரு கோயிலில் நானும் மேலே ஏறுவதற்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த நல்ல உள்ளங்களுக்கும், என்னை வரவேற்று உபசரித்த நம்முடைய சரண் சாருக்கும், நம்முடைய மேடம் ஃபுட் செலர் கொடுத்த முதல் ஸ்கூல் அவங்க தான், அவர்களுக்கும், இந்த முழு ஷாலினி மேடம், உங்களுடைய அந்த ஒரு தாயுள்ளம் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் அந்த ஒவ்வொரு குழந்தை வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்கள் குழந்தைங்க தான் அந்த ஃபோட்டோவில் வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இத்தனை கின்னஸ் ரெக்கார்டு, அத்தனை கின்னஸ் ரெக்கார்டுன்னு. நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை ஆச்சாரியா பள்ளிக்கூடம் செய்ய வேண்டும் என வாழ்த்து விடைபெறுவது தமிழ் பேச்சு ராஜ்மோகன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.